وختم الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. பெற்றால் என்ன பயன்? பெயர் பெற பெற்றால் தானே பெற்ற பயன். பெற்றால் என்ன பயன்? பெயர் பெற பெற்றால் தானே பெற்ற பயன். அற்புதமான கவி ஒன்றில ஒரு குழந்தைகளை எப்படி பெற்றெடுக்க வேண்டும் என்பதை பற்றி கவிஞர் கூறுவார். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான இந்த மாணவர்களையும் மாணவிகளையும் ஆபிதாக்களையும் பெற்றவர்கள் உண்மையிலேயே பெற்ற பயனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு நாம் வாழ்த்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டார்கள் என்பதற்கு சாட்சியாக அமைகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாணவர்களை உருவாக்குவதிலே நமது ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய நிர்வாகிகள், இஸ்லாமிய உறவினர் ட்ரஸ்ட் போர்டுகள், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், இவருடைய பங்களிப்பு லேசானது அல்ல. அவர்களுடைய செல்வங்களை பெற்றார்களே, அந்த செல்வங்களை பெற்றதனான பயனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ கல்லூரிகள் நடைபெறுகின்றன, அரபிக் கல்லூரிகள் நடைபெறுகின்றன. அந்த அரபிக் கல்லூரிகளை விட 2 மடங்கு செலவை இந்த கல்லூரி செலவிடுகிறது. ஏனென்றால் இருவழி கல்வி என்ற காரணத்தினால் ஒரு கல்விக்கு இவ்வளவு செலவாகிறதோ அதே இதுவும் மற்றொரு வழி கல்விக்கும் செலவாகிறது. ஆக இங்கே ஒரு ஜாமியாவை நடத்தவில்லை, 2 ஜாமியாவை நடத்துகிறார். ஆங்கில கல்விக்கான வழிகாட்டுதலும் இருக்கிறது, அதற்கு தனி செலவுகள். இங்கே ஆசிரியர்கள் சிலர் வந்தார்கள், வரவில்லை. ஆங்கில ஆசிரியர்கள் தங்களுடைய கல்லூரிகளில் இருந்து அவர்கள் ஞாயிறு போன்ற நேரங்களிலே வந்து இந்த மாணவர்களுக்கு கோச்சிங் கொடுக்கின்றார்கள். அவர்களும் பாராட்டுவதற்குரியவர்கள். எனவே இந்த ஊர் மக்களை நாம் மிகவும் வெகுவாக மனம் திறந்து பாராட்டுகின்றோம். மற்ற எல்லா கல்லூரிகளுக்கும் இல்லாத அளவுக்கு 2 மடங்கு செலவுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதனுடைய பன்மடங்கு கூலிகளை அல்லா உங்களுக்கு தருவானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கை தட்டினால் ஓசையாகாது, 2 கை தட்டினால் தான் ஓசையாகும் என்று சொல்வார்கள். அதை போன்று என்னுடைய ஒருவனுடைய உழைப்பு அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. இங்குள்ள ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அத்தனை பேர்களும் கடுமையாக உழைத்ததனுடைய பயன்தான் நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறீர்கள். அத்தனை பேர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே சிறந்த பெண் யார்? இது ஒரு கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். உலகத்திலே சிறந்த பெண் யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேறு யாருமா? உண்மையிலேயே தியாகிகளிலே ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற ஒரு தியாகியை பார்க்க முடியாது. ஏனென்றால் தான் அடைந்திருந்த ஒரு பெரிய அளவு செல்வம், அரசி போன்று வாழ்ந்திருந்த
செல்வங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற பொழுது சொன்னா துன்பங்களை அடைந்திருக்கிறார்கள். அதை கொஞ்சம் கூட முணுமுணுப்பு காட்டாமல் தன்னுடைய கணவருக்கு ஆறுதலாக இருந்தார்கள். என்ன இருந்தாலும் மற்ற பெண்கள் எல்லாம் வணங்கிடுவாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் உங்களுக்கு தலையிடுகிறீங்க என்று கேட்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட கல்ஜா அம்மையார் அவர்கள் இந்த ஈமானிய பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்துகிற பொழுது தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழித்து ஒற்றாண்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொஞ்சம் கூட சங்கடப்படவில்லை. ஒரு கட்டத்திலே அவர்கள் ஈமானிய பிரச்சாரத்தை மேற்கொண்டவுடன் அவருடைய 2 மகள்கள் தலாக் விடப்படுகிறார்கள். இந்த பிரச்சாரத்தினால் ஈமானிய பிரச்சாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சத்திய பிரமாணத்தை மக்களுக்கு எடுத்து வைத்ததன் காரணமாக 2 மனைவிகள் வாழ்வை இழக்கிறார்கள். 2 மகள்கள் வாழ்வை இழக்கும்போது கூட கதிஜா நாயகம் ஏங்க பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் கெடுக்குது, ஏன் இப்படி செய்றீங்க என்று ஒரு நாள் கூட அவர்கள் முகம் துடித்ததில்லை. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் ஊரெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். 3 ஆண்டுகள் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். 3 ஆண்டுகள் ஊருடைய பரிஷ்கரிப்பு, அவர்களுக்கு தண்ணீரோ உணவுப் பொருளோ விற்கக்கூடாது, ஊர் மக்கள் அனைவரும் அவர்களுக்கு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று 3 வருடம் கடுமையான சோதனையிலே அவர்கள் ஆழ்த்தினார்கள். அந்த 3 வருடமும் ஷுஐப் அபீ தாலிப் என்ற நாட்டிலே தன்னுடைய 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஒரு தடவை கூட முகத்தை சுடிக்கவில்லை. என்ன இந்த கஷ்டம் என்பதாக அவர்கள் கேட்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, கஷ்டப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தான் வியாபாரம் செய்ய தெரியுமே, எனவே எங்கேயாவது வியாபாரம் செய்து வந்து 1-2 காசுகளை நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல செலவழித்தான் என்ன, உங்களுக்கு தான் உழைக்க தெரியுமே, நீங்கள் உழைக்க சென்றால் என்ன என்பதாக அவர்கள் கேட்டதே இல்லை. இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது கூட தன் உடல் தூக்கி தண்ணீர் எடுத்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், அவருக்கு 58 வயது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா என்ற மலையிலே 2000 அடி உயரமுள்ள மலையிலே தவம் செய்வார்கள். தவம் செய்யக்கூடிய நேரத்திலே இரவு நேரத்திலே இங்கிருந்து உணவை சுமந்து கொண்டு செல்வார்கள். உணவை இரவு நேரத்தில் சேர்ப்பார்கள். பகல் நேரத்தில் கூட அங்கு யாருமே இப்பொழுது கூட போக முடியாது. ஹிராமலைக்கு ஏறியவர்கள் ஹஜ்ஜர்கள் எத்தனை பேர் என்று கேட்டு பாருங்கள். மெதுவா தலையை குப்புற போட்டுவிட்டு துண்டை காணாம துணியை காணாம என்று ஓடி போவார்கள். ஹிராமலைக்கு ஏறியவர்கள் எத்தனை பேர்? அந்த ஹிராமலையிலே பகலிலே ஏற முடியாது, ஆண்களால் ஏற முடியாது. அந்த மலையிலே இராக்காலங்களிலே 3 நாளைக்கு ஒரு கிழமை ரொட்டியும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு சுவாமே தூங்கிக் கொண்டு அவர்கள் அரிசி போன்று வாழ்ந்தவர்கள். குடம் தூக்கி தண்ணி எடுக்கும் பொழுது கூட இவ்வளவு சிரமத்தை ஏன் உங்களால் ஏன் தருகிறீர்கள் என்று ஒரு நாள் அவர்கள் கேட்டதில்லை. அவ்வளவு படிவிடை அவர்களை போன்று உலகத்தில் எந்த பெண்ணும் இருக்க முடியாது. நம்முடைய கணவனார் ஏதோ ஒரு வகையிலே பதவியைப்போடு வருகிற பொழுது கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் ஒரு தாயாக இருந்து அரவணைக்கிறார். குளிர் நடுக்கம் ஜுரம் இருக்கிறது, 9 போர்வையை போட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். 9 போர்வை போர்த்தும் கூட அந்த குளிர் குறையவில்லை என்றவுடன் தான் அவர்கள் மீது படுத்துக் கொள்கிறார். படுத்து அப்படியே அணைத்து பிடித்து அவர்களுக்கு குளிர் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறார். வந்த பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்ன கெட்டது செய்தீர்களா? நல்லதானே செய்திருக்கிறீர்கள், மக்களுக்கு நல்லதானே செய்திருக்கிறீர்கள், கல்லாதாய் உறுதி கல்லாவா அல்லா என்றெல்லாம் உபதேசங்களை செய்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்மையே நடக்கும் என்று தைரியம் ஊட்டிய அந்த அம்மணி ஏற்கனவே 2 கணவனை வாழ்க்கப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் இருந்தாலும் இந்த 3வது கணவனாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவ்வளவு அன்பு படைத்தவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் கூட முகம் துடித்தவர்களாக இல்லை. 9 போர்வைகளை போர்த்தி அன்னைக்கு ரசூலுல்லாஹினுடைய காட்சியை அவர்கள் தீர்த்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா நாயகம் வஃபாத்தாகும்போது சொன்னார்கள், நான்
குளிராக இருக்கும் பொழுது 9 போர்வையை படுத்தினாள். ஆனால் இப்பொழுது அவளை அடக்குவதற்கு ஒரு கவன் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. இறந்த பொழுது அடக்குவதற்கு ஒரு கவன் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. அவளுடைய செல்வத்தை எல்லாம் நான் அளித்தேன். எந்த நேரத்திலேயும் முகம் துடிக்கவில்லை. என் மீது 9 போர்வை பொத்தியவர்களுக்கு ஒரு போர்வை கூட என்னால் போர்த்த முடியவில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்களே, அவர்கள் சிறந்தவர்களா அல்லது வேறு யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே மிகச்சிறந்த தியாகி யார்? எல்லோருமே நினைத்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் சொல்லுவார்கள் என்பதாக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஆசியா இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்பதாக சொன்னார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை விடவும் சிறந்த பெண், உலகத்திலே சிறந்த பெண் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய மகனை ஆணாக்கி இருக்கிறார். ஒரு குழந்தை குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆற்றிலே குழந்தை வருவதை பார்த்தார்கள். உடனே அந்த குழந்தையை தான் வளர்க்க வேண்டும், தனக்கு குழந்தையெல்லாம் குறையை எடுத்துக் கொள்ளலாம், ஈடு செய்யலாம் என்று அந்த குழந்தையை எடுத்துச் சென்று கணவன் எடுத்து சொன்னார்கள், இந்த பிள்ளையை நாம் வளர்ப்போம், குர்ரத் ஐனி உனக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சியாக இந்த குழந்தை ஆகட்டும், அதனால இந்த குழந்தையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிற பொழுது அவன் கொடுக்கோலன் சொன்னான், உனக்கு வேண்டாம் கண்குளிர்ச்சி ஆகட்டும், ஆனால் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிள்ளையின் தேவையில்லை, ஒன்றுமில்லை, நீ ஆற்றிலே எரிந்து விடு அல்லது வெட்டி எரிந்து விடு என்பதாக சொன்னவன் அவனை எப்படியோ சமாளித்து அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். வளர்த்த அவர்கள் அந்த பிள்ளையை வளர்த்த அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அடாவடித்தனம் பிள்ளைக்கு வந்துவிட கூடாது என்பதற்காக வேண்டி தலைமறைவாக வைத்திருந்த வெளியிலேயே செல்ல விடாமல் என் புருஷன் மாதிரி ஆயிடக்கூடாது, கொடுக்கோல் பண்ண அவன் மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தானே வீட்டிலேயே பத்திரப்படுத்தி வளர்த்து கடைசியில் வெளியில் விடாமல் வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வந்தார்கள். வெளியில் தெரியாமல் வந்து விட்டார்கள். வந்து அதனால் ஒரு பெரிய கொலை செய்ய வேண்டிய நிலைக்கு அவர் நிர்பந்தமாக்கப்பட்ட பொழுது ஆசியா அம்மா அவர்கள் அழுகைக்கு குறைவே கிடையாது. ஆசியா அம்மா அவர்கள் அழுதைக்கு குறையே கிடையாது. அழுத ஆரம்பித்து விட்டார்கள். தேம்பி அழுத ஆரம்பித்து விட்டார்கள். நான் இவரை ஒரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தேனே, கடைசியில் ஃபிரௌனுடைய மகனாக அல்லவா ஆய்விட்டார் என்று அழுது கொண்டே இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்ச காலகட்டத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நாடு கடந்து வெளியிலே சென்று சிறு காலங்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஆசியா அம்மாவுக்கு மகிழ்ச்சி, என் பிள்ளையை நான் காப்பாற்றிட்டேன், எப்படியாவது என் பிள்ளையை நான் நிலவாக்க நினைச்சேன், ரசூலா ஆகிற அளவுக்கு சிறப்பு கிடைத்து விட்டதா என்று சொல்லி அவர்கள் அன்பு இருந்தார்கள். தான் பெற்ற இன்பம் நம்முடைய பிள்ளையை நல்லவராக ஆக்க வேண்டும், வல்லவராக ஆக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். சாலிஹா ஆக்க வேண்டும், எந்த கடவுள் மாதிரி ஆகக்கூடாது. அது தெரிந்த உடனேயே அந்த ஃபிரௌன் என்ன செய்தார் தெரியுமா? உன் பிள்ளையை நீ வைத்து கொண்டாடுகிறாயா, அவன் என்னை நாட்டை விட்டு வெளியேற்றிக் கொள்கிறான் என்று கதீஜா ஆசியா அம்மா அவர்களை கொடுமைப்படுத்துகிறார். எப்படி கொடுமை என்று சொன்னால், நீ உன் பிள்ளையை பெருசா நினைக்காத, என்னை பெருசா நினை என்று சொல்லுவார். அவர்கள் மறுப்பார்கள், என் பிள்ளை ரசூல், நான் என் பிள்ளை சொல்வதை கேட்பேன் என்பதாக அவர் சொல்லுகிற பொழுதெல்லாம் உடனே வலதுகையிலே ஒரு ஆணி அடிப்பார். ஆணி அடித்து அந்த ஆணி அப்படியே இருந்து அப்படியே ரத்தமெல்லாம் வடிந்து தன்னால் அவர்கள் அந்த இடத்திலே நோவினைப்பட்டு மிக பலகீனமாக போடுவார்கள். மறுநாள் வந்து கேட்பான், உன் பிள்ளையை நம்பியா என்னையே நம்பியா? நான் பிள்ளையை கிளம்புறேன். திரும்பி இன்னொரு கையிலே ஆணி அடிப்பான். இப்படியாக 2 காலிலே ஆணி. இந்த ஆணைகளுக்கெல்லாம் தாங்கிக் கொண்டு என் பிள்ளை நல்லவராயிட்டா அது போதும், என் பிள்ளை நல்லவராயிட்டா அது போதும், என் பிள்ளை நல்லவராயிட்டா அது போதும். அந்த மகிழ்ச்சியை நான் காணுகிறேன். இந்த மேடையிலே எத்தனை கண்கள் இந்த காட்சியை பார்த்து ரசித்திருக்கிறது தெரியுமா? கணியத்துக்குரிய பெருமக்களே, நான் ஒரு நாள் பஸ்ஸிலே சென்று கொண்டிருந்தேன். என்னுடைய குடும்பத்தாரோடு சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒருவர் திடீரென்று டிக்கெட் போடுவோர் இடத்துல அஜந்தன் சேர்த்து டிக்கெட் போடுகிறார். அஜந்தன் சேருக்கு
ஹெல்மெட் போடுன்னு சொல்லும் பொழுதே அவர் குடிகாரர் என்று தெரிந்து விட்டது. ஆனால் குடிகாரனுடைய மனது நம்மளை பார்த்தல்லவா நோக்கிறது என்று சொல்லி நான் சங்கடப்பட்டேன், நெளித்தேன். அதற்கு டிக்கெட் போடு என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு டிக்கெட் போட வேணாம், ஏன்னா நான் புள்ள குட்டியோட இருக்கேன். புள்ள குட்டிக்கு ஏது டிக்கெட் போடுங்கிறேன், புள்ள குட்டிக்கு ஏது டிக்கெட் போடு. உடனே புள்ள குட்டிகளோடு சேர்த்து வந்து டிக்கெட் போட்டார். டிக்கெட் செலவை கூட அவர் எடுத்துக்கொண்டார். யாஹா, குடிகாரங்க என்ன மாட்டிட்டேன், குடிகாரங்களே மாட்டிட்டேன்னு சொன்னார். ரொம்ப சங்கடமாயிடுது. வாழ்க்கையில ஒரு குடிகாரன் பக்கத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு பெரிய சங்கடம். அதே மாதிரி நான் ரொம்ப சங்கடப்பட்ட பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நெருங்க கடைசியில கீழே இறங்கினேன். கீழே இறங்கின ஹசரத், நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதான் தெரியல, குடிகாரனா இருக்கிறாங்க. ஆமா தெரியுது. என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, என்ன செய்திகளோ தெரியாது. என் பிள்ளையை கூட்டு போங்க, ஆளு மாட்டேன். என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, இந்த பிள்ளையை கூட்டு போங்க, ஆளி மாட்டீங்க என்று சொன்னார். அல்ல நருளார் அவருடைய பிள்ளையை நாம் ஆதி மாற்றி மகிழ்ந்தோம். இங்க நாம் எண்ணி பார்க்கிறோம், எத்தனை பேர்கள் தாங்கள் கெட்டவர்கள், என் பிள்ளை என்று ஆகிடக்கூடாது என்று ஜாதியாவுடைய சேர்த்து அவர்கள் அந்த பிள்ளை நல்லதாக மாறி இங்கே பட்ட வாக்கினை பெறுகிற பொழுது அவர் எவ்வளவு ஆழ்ந்த கட்டை அடைத்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? நான் கட்டிவிட்டோம், என் பிள்ளை கிடக்கூடாது. ஆணுக்கு முந்த ஆசை, பெண்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அன்பான பெருமை கிடைக்கும். ஒரு பெண், கணவன் குடிகாரன், தன்னை போட்டு அடிக்கிறான், வேறொரு பொண்ணு தொடர்பு வைத்திருக்கிறான். அந்த பெண்ணிடத்திலே தொடர்பு கொண்ட பெண்ணோடத்திலே இருக்கிறான், தன்னுக்கு வருவதில்லை. என்றால் வந்தான் என்றால் அடியும் உதைந்தான். அப்பொழுது அழகான ஒரு கையிலே ஒரு குழந்தை வச்சிருக்கிறான். வச்சு அந்த குழந்தையை பார்த்து சொல்வான், என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளை புரிசுமாக ஆகக்கூடாது, எப்படியா என் பிள்ளையை நான் வளர்த்த ஆளாக்கி ஒரு ஆலிமா ஆக்குவேன், என் பிள்ளை நான் ஆலிமா ஆக்குவேன் என்று வைராக்கியமாக எடுத்துக் கொண்டார். கணவனை விட்டு பிரிந்தார், ஊரை விட்டு பிரிந்தார். எப்படியாவது என் பிள்ளையை ஆளாக்கிறது, ஆலிமா குடிகாரனிடத்திலே நான் எதிர்பட்டால் பட்டுக் கொள்கிறேன், ஆனால் என் பிள்ளை ஆலிமாக்கள் என்று நினைச்சு அந்த லட்சிய கனவு நிறைவேறிய ஆனந்தத்திலே எத்தனை ஆனந்தமான கண்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? கணியத்திற்குரியவர்களே, எத்தனை குழந்தைகள், எத்தனை குழந்தைகளுடைய தாயார்கள் என்னென்ன கனவுகளுக்கு கண்டிருக்கிறார்கள். ஒன்று சொன்னால் நீங்கள் வியப்பாக இருந்தீர்கள். பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை நல்ல வனப்பாக வாழுகிறது, வனப்பாக ஆகிறது, சிறப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி புருஷன் குடிகாரன். அந்த குடிகாரன் என்ன செய்யணும், அந்த புள்ள மேல மக மேல மோகம் வந்துருது. நடந்த செய்தி, மக மேல மோகம் வந்துருது. அந்த மகட்ட எப்படியாவது அந்த மகளை விட வசப்படுத்தணும் முயற்சி பண்றான். காலமுக்குமா கையமுக்குமா சொல்லி அந்த புள்ள பெரிய ஆன பிள்ளையை கூப்பிட்டு, நீ காலமுக்கு கையமுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த மனைவி வெந்து போறா. என் பிள்ளை நான் எப்படி வந்து காப்பாற்றுவேன், குடிகார கடவுள் வந்து எப்படி காப்பாற்றுவேன், கையமுக்கு காலமுக்கு வயது வந்த பிள்ளையை சொல்றானே, நான் எப்படி காப்பாற்றுவேன்னு போராடுறான். போராட போடி, எனக்கு என் பிள்ளைதே வேண்டும் என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளை உறவுள்ள முயற்சி பண்ணுறான். தாயால் எப்படி அதை செய்து கொள்ள முடியும்? அன்று முடிவெடுக்கிறாள், எப்படியாவது என் பிள்ளையை நான் ஆலிமா ஆக்குவேன், என் பிள்ளை நான் ஆலிமாய்ப்படுவேன், ஆலிமாக்கி ஒரு மனுஷியா ஆக்கணும். இவன் விட்டவர்களும் ஆக்கிடுவான், இவன் விட்டவர்களும் கண்டு அவனிடமிருந்து திறந்து அவனுடைய ஊரை விட்டு வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு யாருக்குமே சொல்லாமல் தங்கள் பிள்ளை ஆலிமாவாக ஆக்கி இன்னைக்கு அவ பார்க்கக்கூடிய பார்வை எவ்வளவு அன்பான பார்வை தெரியுமா? என் குடிகார கணவன் என் பிள்ளையை வீணாக்கிடுவான், அழித்து விடுவான், வேண்டாம் என் நிலை, என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளை நான் ஆலிமாக வேண்டும் என்று லட்சிய தாய்கள் இங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆசியா அம்மா அவர்கள் தன்னுடைய கணவனை ஒரு ரசூலாக கண்ட பொழுது ஆனந்தம் அடைந்தார்களோ, அதை போன்று இந்த காட்சியை பார்த்தவர்கள் ஆணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் நினைக்கிறாள், இப்ப பார்த்தாலும் பயவுடைய சுத்திக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன செய்வேன், என் குடும்பம் நன்ன கௌரவம் என்ன, ஒரு பையன் சுத்தி வந்துகிட்டு இருக்கான், இந்த புள்ள கூடவே சுத்தி வந்துகிட்டு இருக்கான்.
இருக்கும். என்ன தெரியலையே, சொல்லி பார்த்தா கேட்கல, ஆனா நிகழ்ச்சியும் அவளுக்கு ஒத்ததா இல்லை. எனவே என்ன கவலைப்படுறா, கடைசியில் என்ன செய்யறா, எப்படியாவது என் பிள்ளையை இவனிடமிருந்து காதல் வலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது காதல் வலையிலிருந்து என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜாமியாவிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ஜாமியாவிலே கொண்டு வந்து சேர்த்து 4 வருடங்களும் அவள் காத்திருந்து அவள் தன்னுடைய மகள் காதல் வலையிலே சிக்கவில்லை. அல்லாஹ் மீது காதலியாக அவள் மாறிவிட்டாள், அல்லாஹ் மீது காதலனாக மாறிவிட்டாள் என்ற காட்சியை அவள் கேட்கும் பொழுது அவளுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். எத்தனையோ காட்சி, இந்த கண்களை நீங்கள் அதனுடைய அர்த்தங்களை, ஒவ்வொரு அர்த்தங்களிலும் பின்னணி இருக்கிறது. ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களும் அது எவ்வளவு பின்னணியிலே இந்த காட்சியை ரசிக்கிறார்கள். அதிசயமாக இருக்கிறது. என் பிள்ளை காதல் வலையிலே சிக்கக்கூடாது, எனவே ஜாமியாவை விட்டு எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று சொல்லி கடைசியில் காப்பாற்றி விட்டால் இன்னொரு ஆதிமாக அல்லாஹ் மீது காரணப்பட்டவளாக மாற்றத்தை பார்த்து அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தாய் குழந்தையே இல்லை, குழந்தையே இல்லை, குழந்தையே இல்லை, என்ன செய்வான்? அப்ப அல்லாஹ் நேர்ச்சை பண்றான். முன்காலத்திலிருந்து அந்த நேர்ச்சை நடந்திருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்வான். ஒரு தாய் நேர்ச்சை பண்ணா, எப்படி நேர்ச்சை பண்ணா, குழந்தை இல்லை, பிறந்த அந்த குழந்தையை கொண்டு பள்ளியாசல் போட்டேன். இன்னி நகர் கிடக்கா மாசி பத்தினி மரவரா, என் பிள்ளையை நான் கொண்டு இதுல போடுறேன், பள்ளியாசல்ல போடுறேன், பள்ளியாசல்ல என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை பண்ணினதாகவும் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்வான். ஆனால் அவர்கள் பெண் பிள்ளையா பெற்றெடுத்து விட்டார்கள், ஆண் பிள்ளை அல்ல, இருந்தாலும் பள்ளியாசல் கொண்டு விட்டார்கள் சொல்வதை போன்று எத்தனையோ தாய்மார்கள் நேர்ச்சை பண்ணுகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு புள்ள வேணும், ஏதாவது பிள்ளையாது, நீ எந்த பிள்ளையாலும் சரி, நான் ஆளி பார்க்கிறேன், நீ ஆம்பளை பிள்ளை கொடுத்த ஆளி பார்க்கிறேன், ஆம்பளை பொம்பளை பிள்ளை கொடுத்தா ஆதிபம் ஆக்கிடுவேன், எனக்கு புள்ள விடு, யா அல்லாஹ் எனக்கு புள்ள விடு, நீ கொடுக்கக்கூடிய பிள்ளையை உன் பாதையை நான் தியாகம் செய்கிறேன், எனக்கு ஆதிமாக்கிடுவேன் என்று நேர்ச்சை பண்ணி கொண்டு எத்தனை பிள்ளையை பெற்றிருக்கிறார். அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் ஒரு பெரிய கதையை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் மாற்ற முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு தாய் பார்க்கிறாள், நம் ஊருடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நான் இந்த நேரத்திலே என்னுடைய புள்ளையை காப்பாற்றுவதற்கு என்ன வழி, அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எப்படியானாலும் என்னுடைய பிள்ளை நான் எப்படியாவது திருப்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ தாய்மார்கள் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட பலவிதமான கண்ணீர்கள், பலவிதமான கண்ணீர் கதைகள், சம்பளங்கள் இங்கே பின்னால் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் உண்மையிலே சோமனத்துக்குரியவர்கள். லட்சியத்திலே வெற்றி பெற்று விட்டார்கள், லட்சியத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சி. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு சமயத்தில் யாரோ ஒரு யூத பெண் திருடிறான், ஒரு யூத பெண் ஒன்று திருடி விடுகிறான். யூத பெண் திருடின உடனே அந்த பெண்ணு சலுகை காட்ட வேண்டும் என்று சொல்றார்கள், சலுகை காட்ட மாட்டேன்னு சொல்றார்கள். சலுகை காட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வலவு சரிகத் ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் லகதத்தியதா, முஹம்மது எப்ப திருடினாலும் கையை விட்டுவேன், என் மகன் திருடினாலும் நான் கையை விட்டுவேன், என் மகன் திருட விட மாட்டேன், என் மகன் திருடினாலும் கையை விட்டுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஈமான்தாரியாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, என் பிள்ளை நாய் பிடித்த வளர்த்தை அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி கொடுக்க வேண்டும். அழகாக வல்லா புலி வளர்க்கிறார். அவங்க பெற்ற பிள்ளைனா அரசனுடைய பிள்ளை அயோக்கியனா இருக்கும், உத்தமனுடைய பிள்ளை அயோக்கியனா இருக்குன்றதுதான் உலகத்தினோட வழக்கம். உத்தமனுடைய பிள்ளை அயோக்கியனா இருக்கிறதுதான் உலகத்தோட வழக்கம். ஆனா உத்தமனாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளையை கூட வீணாக்கவில்லை. அவருடைய மகளை பாத்திமா சையதத்துல் நிசாஇ ஜன்னா சொர்க்கவாசிகளுடைய தலைவியாக ஆக்கினார். அவருடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் சொர்க்கவாசிகளில் இவர்கள் மாறிவர்கள் என்று சொன்னார்கள். அவங்க பிள்ளைகளை பூரா சொர்க்கவாசிக்கு அவர்கள் மாற்றி விட்டார்கள். அதைத்தான் சொல்வார்கள், பெற்றால் என்ன பயன், பேர் வர பெற்றால் தானே பெற்றோம். பிள்ளையை பெற்றதுக்கல்ல, அதை பேர் வர பெற வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் மிகச்சிறந்த சொர்க்கத்துக்கு அதிபதியாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய இளம் பேரிலே இறந்துவிட்ட இப்ராஹிம் அவர்களை பற்றி ஒரு நாள் சொல்லுவார்கள், இவர் ஒரு நாள் உயிரோடு இருந்திருந்தால் நபியாக இருக்கலாம் என்று கூட ஆசையாக சொல்லுவார்.
நபியாக முடியாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என் பிள்ளை இப்ராஹிம் உயிராக இருந்தால் ஒரு நாள் நபியாக ஆகலாம், நபியாக ஆக்குவேன் என்று அவர் சூடு எடுத்திருக்கிறார் என்றால் எப்படி பழந்தி? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வுடைய ஆசை பாருங்க, என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மனை மக்களிலே நீ கண் குளிச்சிட்டான், அது சாதாரண நார்மல் கண் குளிச்சு சந்தோஷமா வாழணும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு தலைவராக ஆக்கு என்ற பிள்ளைகளை, எங்க பிள்ளைகளை தலைவராக்கு என்று சொல்ல. யாருக்கு தலைவராக்குனா சூப்பர்மேன்களுக்கு தலைவராக்கணும். என் பிள்ளை சாதாரண தலைவராக இருந்தால் முதல் பட்டு போதாது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு தலைவராக. முத்தகீன்கள் என்றால் யார்? சூப்பர்மேன்கள். சூப்பர்மேன்களுக்கு தலைவராக என்னுடைய மகனை ஆக்கி என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளை சாதாரண தலைவனாக இருந்தால் விட்டுப்பதாது, தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக வேண்டும். சாதாரண தலைவராக இருக்க மட்டும் இறைச்சம் உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் தலைகாட்டு வழிகாட்ட. அப்படித்தான் என் பிள்ளை வர வேண்டும். வெறும் தலைவனாக முத்தகையாக இருப்பதை நான் விரும்பவில்லை. என் மகன் வெறுமனை முத்தகையாக இருக்க விரும்பவில்லை. என் மகன் 100 பேருக்கு சொல்லணும், அந்த 100 பேருக்கு அவன் வழிகாட்டி ஆகணும். அதுதான் இந்த ஆலிம்களை உருவாக்குறவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆலிமாக்களை உருவாக்குறவர்கள் கிடைத்திருக்கிறது. என்ன கிடைத்திருக்கிறது? தலைவர்களை உருவாக்கவில்லை, தலைவர்களுக்கு தலைவர்களை உருவாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு பேரும் ஒரு ஊர். இங்கே 12 ஊர்களுக்கு நாம் இங்கே அர்ப்பணித்திருக்கிறோம் என்று ஆதியார் அவர்கள் சொன்னதை போன்று 12 ஊர்களை வழிகாட்ட போகக்கூடியவர்கள். ஒரு இமாம் ஒரு ஊரை தத்து எடுத்துக் கொண்டு அந்த ஊரை கதி என்று நடந்து அங்கு உள்ள எத்தனை பேர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் தெரியுமா? எத்தனை பேர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பார் தெரியுமா? அவருடைய போதனைகள் என்ன? எத்தனை பேர் நரகத்துக்கு செல்வாங்க தெரியுமா? நீங்கள் பிரசங்களை நினைத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிமின் மூலமாக எத்தனையோ பேர் சொர்க்கத்துக்கு செல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நம்ம மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நாம் அமைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆஜாத்திலே நிறைவேற்றுவானாக. நம்முடைய பிள்ளைகளை இறையச்சம் உள்ளவர்களுக்கு தலைவராக மாற்ற நாம் முயற்சிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்வார்கள், தவாலது வத்தகாசரு ஃபைன்னி உபாஹி பிக்கும் யௌமல் கியாமா. என்ன சொல்வாரு தெரியுமா? பிள்ளைகளை நிறைய பாருங்க, நிறைய பெற்றுனா என்ன வதவதான் நிறைய பெற்கிறது இல்ல, எந்த பிள்ளையை பார்த்து நான் பெருமைப்படுவேனோ அப்படிப்பட்ட பிள்ளையை பெறுகிறேன் சொல்வார். தகாசரு ஃபைன்னி உபாஹி பிக்கும், உங்களை கொண்டு பெருமையை வருகிறார், உங்களை கொண்டு பெருமையை விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற கருத்து என்ன தெரியுமா? உங்களை கொண்டு நான் பெருமையடையணும், உங்க பிள்ளையை கொண்டு நான் பெருமையடையணும். ரசூலுல்லாஹ் பெருமையடைகிறதா பிள்ளைய உங்களை பிள்ளையா? உங்க பிள்ளையை பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை அடையும். அப்ப உங்க பிள்ளைகளை ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை அடையக்கூடிய பிள்ளையா வாழ்க்கை. சாதாரண பிள்ளைய ஆக்காதீங்க என்று பிள்ளை சொல்வார்கள். சாதாரண பிள்ளைய ஆக்காதீங்க. உங்களை பிள்ளைய பார்த்தா ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாலும் என்று அவங்க முயற்சி அடையணும். அந்த மாதிரி நம்ம பிள்ளை இருக்குதா இல்லையா? இருக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்கிறேன். இந்த பெற்றோர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு அடைந்திருக்கிறார்கள். முத்தகீன்களுக்கு இமாமாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அவருடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்துவிட்டான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற துஆவை அல்லாஹ் கபூல் செய்துவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று ரசூலுல்லாஹ்வே பெருமைப்படக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை ஆக்கிவிட்டான். என் புருஷன் மாதிரி ஆகல, என் புருஷன் மாதிரி ஆகல, அவன் அயோக்கியனாக ஆகல, என் புருஷன் மாதிரி குடிகாரன் ஆகல, என் புருஷன் மாதிரி வழிகட்டவன் ஆகல, என் புள்ள வழிகாட்டியாக ஆயிடுச்சு என்ற சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நீடித்து தந்தரல் புரிவானாக. சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நன்மக்களில் முதல் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியார்கள் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நன்றி சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது. அதற்கிடையில் நாம் துஆ செய்ய வேண்டும், ஞான பயிற்சியும் ஓத வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக.